இயேசு மூன்றாம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். மார்க் அதிகாரம் 14 வசனம் 41 முதல் 42 வரை. When he came back to the third time, Jesus said, "Are you still sleeping and resting? Enough, the time has come. The Son of Man is now being betrayed into the hands of sinners. Get up, let us go. Look, the one betraying me is right here." Mark chapter 14, verse 41-42. Jesus is condemned. அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றார். யோவான் 19:6. Then all the chief priests and the elders of the Jews shouted, "Crucify him!" Then Pilate said, "Take him yourselves and crucify him. I find no guilt in him." And Pilate delivered Jesus to be crucified. John chapter 19 verse 6. Jesus takes his cross. பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றார். மார்க் அதிகாரம் 8 வசனம் 34. When Jesus called the people and the disciples to him and said, "If anyone wants to be my follower, he must forget himself, take up his cross and follow me." Mark chapter 8 verse 34. Jesus falls. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஏசாயா அதிகாரம் 53 வசனம் 5. He was wounded for our sins, he was crushed for our wickedness. By his wounds we are healed. Isaiah chapter 53 verse 5. Jesus meets his mother. இயேசு தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். மத்தேயு அதிகாரம் 12 வசனம் 49 முதல் 50 வரை. Then he pointed out to his disciples and said, "Look, here are my mother and my brothers. Whoever does the will of my Father in heaven is my brother, my sister, and my mother." Matthew chapter 12 verse 49-50. Simon helps Jesus. அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த பொழுது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். லூக்கா அதிகாரம் 23 வசனம் 26. They found Jesus falling onto the ground, unable to walk further. They seized a certain Simon of Cyrene, who was coming from the fields, and laid the cross on him to carry it behind Jesus. Luke chapter 23 verse 26.
Veronica helps Jesus. அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். மத்தேயு அதிகாரம் 25 வசனம் 40. Jesus believed a woman, Veronica, in all her compassion, wiped his face with a cloth. Later, she found the figure of Jesus in it. The king will answer, "Truly I say to you, whenever you did this to one of the least of my brothers, you did it to me." Matthew chapter 25, verse 40. Jesus falls again. துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பர் ஆனார். தூதரோ வானதூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார். பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார். ஏசாயா அதிகாரம் 63 வசனம் 9. In all their troubles, he too was troubled. In his love and compassion, he redeemed them. He lifted them up and carried them through all the days of old. Isaiah chapter 63, verse 9. Jesus consoles the women. இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். லூக்கா அதிகாரம் 23 வசனம் 28 முதல் 31. Jesus said to the women of Jerusalem, "Daughters of Jerusalem, do not weep for me. Weep rather for yourselves and for your children. For if people do this thing when the wood is green, what will happen when it is dry?" Luke chapter 23, verse 28 and 31. The third fall. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எபிரேயர் அதிகாரம் 4 வசனம் 15. For our high priest is not someone who is unable to sympathize with our weaknesses, for he was tempted in every way, just we are, yet without sin. Hebrews chapter 4, verse 15. Jesus is stripped. இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பக்கமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்க்கப்பட்டிருந்தது. யோவான் அதிகாரம் 19 வசனம் 23 முதல் 24. திருப்பாடல்கள் அதிகாரம் 22 வசனம் 6 முதல் 18 வரை.
After crucifying Jesus, the soldiers took away his clothes from his body and divided them into 4 parts, one part for each of them. But as for his tunic, it was woven in one piece from top to bottom. John chapter 19, verse 23 to 24. Psalms chapter 22, verse 6 and 18. Jesus is crucified. இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். லூக்கா அதிகாரம் 9 வசனம் 22. And Jesus said, the Son of Man must suffer many things. He will be rejected by the elders and the chief priests and the teachers of the law, and be put to death. Luke chapter 9, verse 22. After reaching Golgotha, his enemies crucified him on the cross in the midst of 2 criminals. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். Father, forgive them, for they do not know what they are doing. Jesus gave a loud cry, Father, into your hands I command many spirit, and saying that he give up his spirit. Jesus is taken down. எருசலேமில் சிமியோன் என்பவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். அவர் இயேசுவின் தாயாகிய மரியாவை நோக்கி, உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். லூக்கா அதிகாரம் 2:25 முதல் 35 வரை. They lived in Jerusalem at this time an upright and devout man named Simeon. The Holy Spirit was in him. He said to Mary, the mother of Jesus, as for you, a sword shall pierce your heart too. Luke chapter 2, verse 25 and 35.
is buried. இயேசு நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். லூக்கா அதிகாரம் 9 வசனம் 58. இயேசுவின் உடல் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவரின் கல்லறையில் வைக்கப்பட்டது. Jesus said, "Foxes have holes and birds of the air have nests, but the Son of Man has nowhere to lay his head." Luke chapter 9 verse 15. The body of Jesus was laid to rest in the tomb of Joseph of Arimathea.